இரவோடு இரவாக பல மாவட்டங்கள் தண்ணீரில மிதக்குதுங்க. நேற்று இரவும் சரி, இன்றைக்கு இரவும் சரி, நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதி கனமழை எங்கெல்லாம் நம்ம அந்த அதி கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தோமோ, அங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்கு மேலாகவே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு, கடலோர மாவட்டங்களிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை எல்லாமே பதிவானதை பார்த்தோம். சரி, இனிமே நமக்கு மழை வாய்ப்பு எப்படிங்க இருக்கும்? இன்றைக்கும் அதிக மழை இருக்குமானா கண்டிப்பா இன்று வரைக்கும் உங்களுக்கு அதிக மழை பொழிவு இரவு வரை தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரைக்கும் உள் மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. வேலூர் தானே, திருவண்ணாமலை தானே, நமக்கெல்லாம் ஒன்றும் பெருசா மழை வராதுங்க அப்படிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். உள் மாவட்டத்தையும் இந்த மழை சாதாரணமா விட்டு வைக்காது. எல்லா இடங்களிலும் மழை புரட்டி போடும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் பதிவாகும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அதே போலவே இரவு முழுவதும் விடிய விடிய கனமழை. நிறைய இடங்கள்ல தாழ்வான பகுதிகளெல்லாம் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருது. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மழைங்க உள் மாவட்டத்துல. ரொம்ப ரொம்ப அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை முழுமையா கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமலே பாக்குறீங்க. எல்லா மாவட்டத்திலும் எதிர்பார்த்த மழையை விட அதிகமாக வந்திருக்கு. அதனால நீங்க மறக்காம லைக் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்கள்ல மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா தினந்தோறும் நம்ம தேதிகள் நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம், எந்த தேதிகள்ல நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிற தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்று இரவு வரைக்கும் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. அதனால எப்பதாங்க இந்த மழை முடியும், தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லி சிலருடைய கமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம். மழை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு நள்ளிரவு வரை தமிழகத்தில் தொடர வாய்ப்பு. ஏன்னா தாழ்வு பகுதியானது இன்றைக்கு தமிழகத்துல கரையை கடக்கக்கூடும். நாளைய தினத்திலிருந்து அப்போ மழை வராது அப்படின்னா நாளைய தினங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு மிக கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும். நாளைய தினங்கள்ல நமக்கு கனமழையாக விட்டு விட்டு பதிவாகும். வருகிற வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மழை சற்று ஓய்வு கொடுக்கும். அப்போ நமக்கு எந்த அளவு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்கள்ல அதி கனமழை பதிவா இருக்கு. அதுதான் நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. உள் மாவட்டங்கள் தானேன்னு சொல்லி சாதாரணமா எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா நம்ம உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திலும் கடுமையான மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமா நமக்கு பதிவாகி இருக்கிறது. அதனால உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக பெய்துள்ளது. இது ஆரம்பம்தான். இன்னும் நமக்கு மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்க போகுது. தமிழகத்தில் அக்டோபரில் பெய்த மழை ஒரு ஆரம்பமாகவே பார்க்கப்படுது. பாருங்க, இன்னும் நவம்பர் கூட நமக்கு வரவே இல்லைங்க. நவம்பர் கூட நமக்கு இன்னும் வரவே இல்லை. அக்டோபர் கூட இன்னும் முடிய கூட இல்லை. அக்டோபர் 31 கூட இன்னும் வரல. அதுக்குள்ளேயே எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக மாறிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏரிகள்லாம் நிரம்பிடுச்சுங்க. சென்னையில ஏரிகள் நிரம்பி உபரி தண்ணி வெளியே திறக்கிற அளவுக்கு மழை பொழிவு பதிவாகி ஓய்ந்திருக்கு. அப்போ நவம்பர் இருக்கு, இன்னும் டிசம்பர் மாதம் இருக்கு. இன்னும் எவ்வளோ பெரிய புயல்லாம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ளேயே ஏரிகள் நிரம்பி விட்டது, உபரி நீர் திறக்கப்படும் அப்படின்னா இன்னும் நம்ம பெய்யக்கூடிய மழை இன்னும் அதிகமாக இருக்கு. என்ன செய்ய போறோம் தெரியல. உஷாரா இருந்துக்கோங்க. செம்பரம்பாக்கம், புழல் போன்ற ஏரிகள், சென்னை உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். செம்பரம்பாக்கம், புழல், அதே மாதிரி அந்த மன்னிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகள், ஏரிகள், நிறைய இடங்கள் ஏரிகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கரணை கூட நம்ம ஒரு ஏரிகள் நம்ம பார்க்கிறோம். நிறைய ஏரிகள் இருக்கு. அதனால தயவு செய்து அந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சென்னை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடங்கள் நம்ம சொல்ல முடியும். உள் மாவட்டத்தில் கூட நிறைய ஏரிகள்லாம் இருக்கு. அதனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க, ஏரிகள் மற்றும் ஆறுகள் பகுதியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். தொடர்ச்சியாக தமிழகத்தில் அக்டோபரில் பெய்த மழை ஒரு ஆரம்பம்தான். இனிமே தான் நமக்கு சம்பவமே இருக்கு. நவம்பரில் தான் சம்பவமே நமக்கு காத்திருக்கு. அடுத்தபடியாக அக்டோபர் இறுதி வரை தமிழகத்துல புயலுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த மாசம் எப்படியாச்சும் ஒரு புயல் வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. புயல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். 90 கிலோமீட்டராவது காத்து வீசணும். இப்போ 10 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் தான் காத்து வீசுது. 90 கிலோமீட்டர்ல நமக்கு இன்னும் காத்து வீசல. ஏன்னா நிறைய பேர் தவறானதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ புயல் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம்.
அதனால இந்த மாதத்துல புயல் தமிழகத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அரபிக்கடல்ல உருவாகலாம். ஆனா இது புயல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இல்ல, நவம்பர் மாதத்துல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்து ஒரு புயல் சின்னமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால தமிழ்நாட்டில் நவம்பர் மாதத்துல நல்ல ஒரு தீவிரமான ஒரு புயலுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. தற்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்திடுறோம். இன்று வட தமிழக உள் மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே நேற்று இரவுலேருந்தே மழை ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மோசமான மழைங்க. திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, போலூர் ரொம்ப மோசமான மழை பொழிவு. அதே மாதிரி ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு, வேலூர், குடியாத்தம், காட்பாடி போன்ற இடங்கள், கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரி, பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களிலும் மிக கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சேலம், தம்பம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இளம்பிள்ளை, கரூர், பஞ்சப்பட்டி, நாமக்கல், மோகனூர், திருச்செங்கோடு, அதே மாதிரி கரூர் மாவட்டத்தை தொடர்ந்து ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டம், மொடகுறிச்சி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் மாவட்டம், பல்லடம், அவினாசி உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகள் உள் மாவட்டங்கள் தானே சொல்லி நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாதுங்க. இங்கேயும் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. அதி கனமழையானது நிச்சயம் பதிவாகும். சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இரவு வரைக்கும் மழை இருக்கு. இரவு வரைக்கும் விட்டு விட்டு தீவிரமான மழையானது கண்டிப்பா பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல அதிக மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் கடும் கனமழையானது இன்றைக்கும் தீவிரமடையும். நாளை முதல் படிப்படியாக மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை எப்படிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழையானது இன்றைக்கும் இருக்கும். விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு. ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நகர்ந்து வந்தாச்சு. டெல்டா பகுதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வடமேற்கு திசை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் டெல்டா மாவட்டங்கள்ல இனி வரும் நேரங்கள் கனமழையாக இருக்கும். நாளைய தினங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையாக மாறிடும். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் விட்டு விட்டு பரவலாக கனமழை. அதுல ராமநாதபுரமும் சிவகங்கையும் மிக கனமழை வரைக்கும் இன்றைக்கும் நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி எங்களுக்கெல்லாம் மழை வருமாங்க? கண்டிப்பா வருங்க. கோவை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. உறுதியாக எதிர்பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியிலையும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் விட்டு வைக்க போறதில்ல. அங்கேயும் ஒரு பிடிக்க போகுது. எல்லா மாவட்டங்களும் கடுமையாக நமக்கு பாதிக்கப்படும். மேற்கு தொடர்ச்சியிலும் அதிக மழையானது நிச்சயம் பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் இன்னும் நமக்கு ரொம்ப கவனம் தேவை. நவம்பர் மாதம்லாம் என்ன பண்ண போறோம் தெரியல. அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள், புயல் சின்னங்கள், வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது.